இங்கே வந்து ஒரு ரெக்கார்ட் ஷேர் பண்ணிச்சு. அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் மைத்திலேருந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு படம் சிவாயன் பண்ணா சார் படம் அப்படின்னு உடனே ஃபஸ்ட்டு என் மேனேஜர் சொன்னார், ஒரு செம்மையாக பாட்டு எழுதுவார், ஸோ கண்டிப்பாக நமக்கு பாட்டு ஹிட்டாயிரும், ஸோ நம்ம டெஃபினட்டாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா தெலுங்குல வந்து லிரிக்ஸ் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு கண்ட்ரோல் லாங்குவேஜ் தெரியும், தமிழ் நான் நல்லா ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவர் சூப்பராக எழுதுவார், அவரே பாட்டு எழுதுவார், நம்ம கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது என்ன பட்ஜெட்னாலும் பரவாயில்ல, வீல் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் நரேஷன் கொடுத்தாரு. நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். நார்மலாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து கதை கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு 10 நிமிஷத்துல என்னை பயங்கரமாக கிரிப் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு அந்த நரேஷன் கேட்டு. ரொம்ப சின்ன படம் சூப்பராக இந்த நரேஷன் அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு வந்து பொல்லாதவர்கள் அப்படி ஆச்சு, ராஜா ராணியில் அப்படி ஆச்சு. சில பேர் நரேஷன் பயங்கரமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருமுடி நரேஷன்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. சார் இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் சார், அது ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, ஒரு பார்ட் பிரேக்கிங் ஃபிலிமாக இருக்கும் சார் அப்படின்னு நான் நம்பினேன். அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக்கப்போ நான் ட்வீட் போட்டேன். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்ன அப்படி அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து இப்படி போட்டிருக்கீங்க, பில்டப் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்ன படம் வரும்போது பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே என்ன நான் என்ன எக்ஸைட் பண்ணிச்சோ அப்போ தான் நான் ரவிதேஜா சாருக்கு மெசேஜ் பண்ணேன், பிரியா பவானிக்கு மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜ் கூட நீங்கள் நான் எடுத்து காமிச்சேன் ரவிதேஜா சார் கிட்ட. ஜனவரி 26ஆம் தேதி வந்து இந்த வருஷம் அவருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். சார் சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து விக்ரமா கூட ரொம்ப பிடிக்கும். நிறைய ஹீரோஸ் வந்து இங்கே வந்து எல்லாமே ரவிதேஜாவோட ஃபேன்ஸ். கார்த்திகேயன் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, ரவிதேஜாவோட ஆட்டிடியூட் சம்மடா, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. விக்ரமார்கோட வந்து நீங்கள் எத்தனை லாங்குவேஜில் எடுத்தாலும் அந்த ஒரிஜினல் வந்து அது வேற மாதிரி. அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக், அவரோட அந்த போலீஸ், அந்த பிசி, அவர் மஞ்சள் அது பயங்கரமாக இருக்கும். ஆட்டிடியூட், அந்த கமர்ஷியல் லோக்கலாக அவர் ப்ளே பண்ணால் ரவிதேஜா சார் மாதிரி யாராலே கேரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அவருக்குன்னு ஒரு தனித்துவம் அது. அவருடைய கமர்ஷியல் சினிமாவில் எப்படி பாஷா, ரஜினி சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு தனியாக இருக்கும். அந்த மாதிரி ரவிதேஜா சார் வந்து தெலுங்குல வந்து ரொம்ப ஐகானிக். நிறைய பேர் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த படம் ஹிட்டானோடனே எனக்கு முதல்ல மெசேஜ் பண்ணது சந்தீப் ரெட்டி வாங்க, அதான் மெசேஜ் அனுப்பிச்சார். சார் படம் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது சார், சூப்பர் அப்படின்னு. நான் வந்து சந்தீப் ரெட்டி நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். சார் தேங்க்யூ சார், மீன்ஸ் அ லாட் கமிங் ஃப்ரம் யூ அப்படின்னு அனுப்பிச்சிருந்தேன். அந்த மாதிரி அவருக்கு ஃபேன் பேஸும் ஃபாலோவிங் இருக்குது. பெரிய பெரிய டேரக்டர்ஸ் தான் அவருடைய ஃபேன்ஸு. ஸோ அவருக்கு வந்து விக்ரமார்கோடுக்கு அப்புறம் அப்படி ஒரு ஹிட்டு. நம்ம ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவரில் வந்து 40,000 டிக்கெட் போகுது. அது வந்து அந்த ரீஜனில் வந்து ரெக்கார்டு, அது சாதாரண ஹிட் இல்லை. அதுவும் வந்து பெரிய ஹாலிடே சீசன் கிடையாது. பெரிய ஒரு நம்பர்ஸில் வந்து படம் பண்ணுறது எல்லாரும் த்ரீ டே வந்து ஒரு மச் நீடட் பிக் பிரேக்.